வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க உடனடியாக தலையிடுமாறு ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார். மோசமான வானிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள அவசரகால அனர்த்த நிலைமை மற்றும் நிவாரண சேவைகள் தொடர்பில் ஆராய இன்றைய தினம் முற்பகல் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதுதான் ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார். அடுத்த 2 நாட்களில் அதிக மழையுடன் மோசமான வானிலை உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் உயிரிழப்புகளை தடுக்கவும் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் உடனடியாக தலையிடுமாறு அனர்த்தங்களால் பாதித்த மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அறிவுறுத்தியிருக்கின்றார். தமது மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் கேட்டறியுமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்திய ஜனாதிபதி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழுக்களை கூட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரதேசங்களிலும் நிலவும் ஆபத்தான நிலைமை மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை அடையாளம் கண்டு மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் நிவாரணங்களை வழங்குமாறு தெரிவித்தார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மாவட்டங்களுக்கு சென்று மக்களுக்கு நிவாரணம் வழங்க தலையிடுவதற்கு வரவு செலவு திட்ட விவாதங்களும் நாடாளுமன்ற செயற்பாடுகளும் தடையாக இருப்பதால் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இது தொடர்பில் மேலும் கலந்துரையாட தீர்மானிக்கப்பட்டும் இருக்கின்றது. பிரதானமாக மக்களின் பாதுகாப்பு, மீட்பு பணிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகாதாரம் உள்ளிட்ட நிவாரண சேவைகளை தொடர்ந்து வழங்குவது தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன. மேலும் உயர்தர பரீட்சையை நடத்துவது மற்றும் தொடர்ச்சியான கல்வி நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விசேட அவதானம் செலுத்தப்பட்டது. அனர்த்த நிலைமை காரணமாக நிவாரண முகாம்களில் உள்ள மக்கள், வீடுகளில் சிக்கியிருப்பவர்கள் மற்றும் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளவர்களுக்கு சமைத்த உணவு மற்றும் உலர் உணவுப் பொருட்களை தொடர்ந்து வழங்குமாறும் இங்கு அறிவுறுத்திய ஜனாதிபதி சேதமடைந்த வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கும் பொறிமுறை தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 12 மணி நேரத்தில் ஒரு சூறாவளியாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இதன் தாக்கம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு பலத்த மழை மற்றும் காற்று வீசும் சாத்தியம் உள்ளதாகவும் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் அறிவிப்புகளுக்கு கவனம் செலுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு இருக்கின்றது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் மதியம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இலங்கையின் தென்கிழக்கில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவில், அட்சரேகை 6.7 பாகை வடக்கு மற்றும் தீர்க்கரேகை 82.1 பாகை தொலைவில் மையம் கொண்டும் இருக்கின்றது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் ஒரு சூறாவளி புயலாக வலுவடைந்து வடமேற்கு நோக்கி வடக்கு நோக்கி நகர வாய்ப்பிருக்கின்றது. இந்த அமைப்பின் தாக்கம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு நாட்டில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள மேலும் அறிவிப்புகளுக்கு கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டும் இருக்கின்றார்கள். நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 10 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும். சப்ரகமுவ மற்றும் மேற்கு மாகாணங்களிலும் பதுளை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை மற்றும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். இலங்கையின் பிற பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். தீவின் பல பகுதிகளில் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். சில நேரங்களில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். கனமழை மற்றும்
பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இப்படி இருக்க மோசமான காலநிலை காரணமாக கண்டி மாவட்டத்துக்கு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டை பாதித்த பேரிடர் நிலைமை காரணமாக பதுளை மாவட்டத்தில் மட்டும் 18 பேர் உயிரிழந்திருக்கிறதாக மாவட்ட பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த மக்களில் பெரும்பாலானோர் வீடுகளில் இருந்தபோது நிலச்சரிவுகளில் புதைந்ததாக நிவாரண குழுக்கள் தெரிவிக்கின்றன. கந்தஹெட்டிய பகுதியில் 3 பேர், பதுளை கந்தபொலவில் ஒருவர், ஹேகொடவில் 3 பேர், சொரணாத்தோட்டவில் ஒருவர், தெமோதராவில் ஒருவர், லுனுகலவில் ஒருவர், மடோசிமவில் 6 பேர் மற்றும் பத்தோவாவில் ஒருவர் என்று உயிரிழந்திருக்கிறதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்தும் இருக்கின்றது. நாட்டை பாதித்த பேரிடர் நிலைமை காரணமாக பதுளை மாவட்டத்தில் மட்டும் 18 பேர் உயிரிழந்திருக்கிறதாக மாவட்ட பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்தும் இருக்கின்றது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பதுளை மாவட்டத்தில் 7 இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. பதுளை மாவட்ட செயலாளர் பண்டுக அபேவர்த்தன இதனை தெரிவித்தும் இருக்கின்றார். மேலும் 7 பேர் காணாமல் போயிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறதோடு காணாமல் போனவர்களை தேடும் பணியில் நிவாரண குழுக்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன என்றும் கூறியிருக்கின்றார். நேற்று ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக மாவட்டத்தின் பல இடங்களில் மண் சரிவு பதிவாகி வருவதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்தும் இருக்கின்றார். மேலும் கண்டி, உடதும்பர, பாத்த, ஹேவா கேட்ட பகுதியில் இடம்பெற்று மண் சரிவில் 4 பேர் காணாமல் போயிருக்கிறது தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. அத்தோடு பதுளை மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி 4 பேர் உயிரிழந்திருந்ததாக ஆரம்பத்தில் எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருந்தது. தொடர்ச்சியாக 9 பேர் வரை காணாமல் போயிருக்கின்றார்கள் என்றும் பதுளை மாவட்ட செயலாளர் பந்துக அபேவர்த்தன தெரிவித்தும் இருந்தார். நேற்றைய தினம் சீரற்ற வானிலை காரணமாக மாவட்டத்தில் 6 இடங்களில் நிலச்சரிவுகள் மற்றும் மண்மேடுகள் சரிந்து விழுந்த சம்பவங்கள் பதிவாகியும் இருந்தன. நிலச்சரிவுகள் மற்றும் மண் சரிவுகள் இந்த அனர்த்தங்களில் சிக்கி இதுவரைக்கும் 4 பேர் உயிரிழந்திருந்தார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. மேலும் சுமார் 9 பேர் வரை காணாமல் போயிருந்தார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் நிலச்சரிவுகள் மற்றும் மண் சரிவுகள் பதிவாகியும் இருந்தன. காணாமல் போனவர்களை தேடும் பணிகளில் நிவாரண குழுக்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு கண்டி பிரதான வீதி நேற்றைய தினம் இரவு 10 மணியிலிருந்து மீண்டும் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கிறதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்தும் இருந்தது. மண் சரிவு காரணமாக முன்னதாக குறித்த வீதி கேனேதென்ன பகுதியில் மூடப்பட்டும் இருந்தது. பின்னர் ஒரு வழி பாதையாக திறக்கப்பட்டிருந்த நிலையில நேற்றைய தினம் முதல் மீண்டும் அந்த வீதி மூடப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டும் இருந்தது. இப்படி நாட்டை பாதிக்கும் மோசமான வானிலை அமைப்பு காரணமாக அனைத்து மாவட்டங்கள் மற்றும் சுற்றியுள்ள கடல் பகுதிகளை உள்ளடக்கிய உயர் எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்திருக்கின்றது. அடுத்த சில நாட்களுக்கு பலத்த மழை மற்றும் பலத்த காற்று தொடரும் என்று திணைக்களம் எச்சரித்திருக்கின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடைவிடாத மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. வடக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும். சப்ரகமுவ மற்றும் மேற்கு மாகாணங்கள், பதுளை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும். மற்ற பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் மற்றும் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். குறிப்பாக மலைப்பாங்கான மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகள், ஆற்று படுகைகள் மற்றும் கடலோர தாழ்வான பகுதிகளில் சேதங்களை குறைக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தப்பட்டும் இருக்கின்றது. நிலச்சரிவுகள் மற்றும் திடீர் வெள்ளம், கூரை சேதம் மற்றும் தற்காலிக தங்குமிடங்களின் அழிவு, மரங்கள் விழுந்து கிளைகள் முறிதல், மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகளுக்கு சேதம், பயிரிழப்புகள், அதாவது அந்த நெல், வாழை, பப்பாளி மற்றும் பழத்தோட்டங்கள் போன்ற பயிரிழப்புகள் ஏற்படலாம். படகு துறைமுகங்களுக்கு சேதம் மற்றும் கடலோர வெள்ளம் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் ஓட்டுநர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் விழிப்புடன் எச்சரிக்கையாக இருக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியும் இருக்கின்றார்கள்.
இப்படி தற்போது இந்த வானிலையின் சீற்றம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆகவே நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.